கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு மன்னிப்பை கொடுக்கறது எளிது. ஏன்னா ஆண்டவர் நம்ம மன்னிக்கணும்னா மற்றவங்கள மன்னிக்கணுன்றது நமக்கு தெரியும். ஆனா நம்மள நாமளே நிறைய நேரம் நம்ம மன்னிக்கிறது கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம். ஆனா அந்த தவறுக்கான விளைவு மிக பெரியதா இருக்கும்னா பல சமயங்களிலே அது நம்மள மன்னிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருது. நம்ம யார்கிட்டயும் அதை சொல்ல முடியல. மனசாட்சி நம்மளை வாதிக்குது. நிம்மதி இல்லை. குற்ற உணர்வுனால நம்மளையே தாக்கிக்கிட்டு நம்ம இருக்கிற சூழ்நிலை உண்டு. ஆனா உங்களை நீங்களே மன்னிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னா நம்ம அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது, பேதுரு, பவுல் போன்றவங்க எல்லாம் பெரிய தவறு செய்தவங்க தான். ஆனா அந்த தவறை அறிக்கையிட்டு என்னைக்கு அவங்க தங்களை தாங்களே மன்னிச்சு வெளியே வந்தாங்களோ ஆண்டவர் அவங்கள பயன்படுத்த முடிஞ்சது. தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. பேதுரு அவருடைய சபை லீட் பண்ற அளவுக்கு பெரிய ஒரு ஊழியக்காரனா இருந்தான். பவுல்னால நிறைய வெளிப்பாடுகள் கிடைச்சது. நம்ம ஆனா பல சமயங்களில நம்மளை நாமளே மன்னிக்காததுனால தேவன் நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அப்படியே இருக்கிறோம். அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறோம். அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இடம் அளிக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவு பெரிய தவறு, இந்த குற்றத்தை எனக்கு மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. பெற்றுக்கொண்டு நம்மை நாமே மன்னிக்கும் வரைக்கும் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. பிசாசு தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நமக்கு தெரியும். எனவே உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட நீங்க தயவா இருங்க.